எல்லாருக்கும் வணக்கம். பாருங்க, நம்ம அந்த இன்குபேட்டரில் அந்த ஹியூமிடிட்டியை மெயின்டைன் பண்ணுறது பாருங்கள், எந்த அளவுக்கு வாட்டர் லெவல் நிற்கிதுன்னு பாருங்கள். பனித்துளி மாதிரி. இதில் இப்போ நம்ம குஞ்செல்லாம் இறக்கியாச்சு. இதை பாருங்கள், நீங்களே பாருங்கள். டோட்டலாகவே ஒரு 12 முட்டை கிடக்கு, இன்னும் ஓப்பன் ஆகாமல். இதை பாருங்கள், இதில் இந்த ஓப்பன் ஆகிட்டு அதால் வெளியே வர முடியாமல் இறந்துட்டு, நம்ம கையாலையும் ஓப்பன் பண்ணி விடலாம். ஆனால் ஓப்பன் பண்ணி விட்டாக்கா அது வந்து இருக்க மாட்டேங்குது, உயிரோடு இருக்க மாட்டேங்குது, இறந்துடுது. நிறைய நம்ம அதுமாரி மூவ் பண்ணி பார்த்துருக்கோம். அதனால் நான் எடுத்து விடுறதில்ல. இப்போது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த முட்டையை வந்து டபுள் லேயர் அடுக்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பாருங்கள், இந்த மாதிரி இதை பாருங்கள், இந்த மாதிரி அடுக்குனீங்கன்னா மூமெண்ட்றது பக்காவாக ஆகும். டைரக்ஷன் மாறவே மாறாது. இதை பாருங்கள், இப்போ நான் மூவ் பண்ணுறேன் பாருங்கள். இதை பாருங்கள், நல்லா ரொட்டேட் ஆகும். அது வந்து இப்போது நம்ம ஆட்டோமேட்டிக் மோட்ரு வந்து போயிடுச்சு. அதனால் இப்போ நம்ம கையாலே தான் மூவ் பண்ணி வருது. அது இன்னும் மாற்றுறதுக்கான நேரம் இல்லை. இப்போது நம்ம குஞ்சை பார்க்கலாம் வாங்க. இதை பாருங்கள், இதுதான் நம்ம இப்போ இறக்கி விட்ட குஞ்சு. குவான்டிட்டி பாருங்கள், நம்ம ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சிறப்பாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இதை பாருங்கள், குஞ்சு இப்போ நம்ம இறக்கி விட்டு 1 நாள் ஆகுது. இதை பாருங்கள், இப்போது நம்ம 96 எக்கு மொத்தம் அதில் ஆட் பண்ணியிருந்தோம். அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, 12 எக்கு தான் ஒதுங்கியிருக்கு. அப்போது நமக்கு வந்து 94% ரிசல்ட் கிடச்சிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எந்த அளவுக்கு குவான்டிட்டி வருது, எவ்வளோ குவாலிட்டி கிடைக்குதுன்ட்டு. ஓகே, பாய், தேங்க்யூ.